பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்த தமிழக மக்கள். உன் கோட்டை ஏறியே படம் காட்டப் போகிறான், நீ தூக்கத்தில் புரண்டாலுமே உன் பேரை சொல்ல வைப்பான் என்ற பாடல் வரிகள் தான் நினைவுக்கு வருது. எப்போதும் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வரும்போதெல்லாம் எதிர்மறையான ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் செய்து தமிழகமே ஏதோ மோடிக்கு எதிராக இருப்பது போல போலி பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருந்தது பாசிச திமுக. பாஜக உள்ள வந்துரும் என்ற பூச்சாண்டி வார்த்தையை வைத்துக்கொண்டு மக்களை நன்றாக ஏமாற்றி கொண்டிருந்தது திமுக. ஆனா அதே திமுக இப்போது ஆட்சியில் இருக்கும் போதே இனி பாஜக உள்ள வந்துடும்னு சொல்ல தேவை கிடையாது, பாஜக ஏற்கனவே மக்கள் மனதில் சிம்மாசனமிட்டு உட்கார்ந்து விட்டது என்பதை அழுத்தம் திருத்தமாக அடித்து கூறியிருக்காங்க தமிழக மக்கள். திமுகவிற்கு திமுக பாணியிலேயே தமிழக மக்கள் பதிலளிக்க தொடங்கிட்டாங்க. எப்போதும் பாரத பிரதமர் மோடியின் வருகையின் போது கோபேக் மோடி என்று திமுக கதறி கொண்டிருக்கும் போதெல்லாம் வணக்கம் மோடி என்று தமிழக மக்கள் திமுகவை கதற விடுவாங்க. ஆனா இனி இந்த ட்விட்டர் ட்ரெண்டிங் பக்கமே திமுக வந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் ஒரே அடியில் மரண அடி கொடுக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் முடிவு செஞ்சிட்டாங்க. வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்ற ஹேஷ்டேக் ட்விட்டரை தெறிக்க விட்டது. வேண்டும் மீண்டும் மோடி என்ற ட்ரெண்ட் நேற்று 6 லட்சத்திற்கும் அதிகமாக ட்வீட்டை கடந்து பின்னி படலெடுத்து கொண்டிருந்தது. அதோடு திமுகவின் ஐடி விங் புள்ளிகள் எல்லாம் தலைமறைவாகிட்டாங்க. நாம கஷ்டப்பட்டு 200 கூலி எல்லாம் கொடுத்து ஐடி விங் எல்லாம் நடத்தி மோடிக்கு எதிரான பிரச்சாரம் செய்தால் இவங்களுக்கு மட்டும் எப்படிடா மக்களே ஆதரவாக ட்ரெண்ட் செய்யறாங்க என்று குழம்பி போனாங்க. கடந்த ஒரு வாரமாகவே ஐயோ பாவம், திமுகவுக்கு நேரம் சரி கிடையாது. ஏற்கனவே போதைப் பொருள் கடத்தலில் இந்தியா முழுக்க பெயர் நாறி கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் இந்நாள் அமைச்சர்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக முன்னாள் அமைச்சர்கள் ஆகிவிடுவாங்களோ என்ற பயம் வேற தொண்டைய கவ்வி கொண்டிருக்கு. சரி, வழக்கம் போல மக்களை ஏமாற்றலாம் என்றால் அண்ணாமலை ஒற்றை ஆளாக மக்களை தன் பக்கம் திரட்டி இருக்காரு. சரி, மோடி வருகையை எதிர்த்து ட்விட்டரில் பதிவிட்டு கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தால் ஒட்டுமொத்த மக்களும் திமுகவுக்கு எதிராக திரண்டு மோடிக்கு ஆதரவாக ட்ரெண்ட் செஞ்சு கொண்டிருக்காங்க. ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கு சீட் வழங்குவதில் குழம்பி போயிருக்கும் திமுக இனி எந்த முகத்தை வைத்து மக்களை சந்தித்து வாக்கு கேட்க போறோம் என்ற குழப்பத்துல அதிகமா இருக்காங்க. இது நாள் வரை தமிழக மக்கள் திமுகவிடம் ஏமாந்தது போதும், அந்த காலம் மலையேறி விட்டது. இனி திமுக மற்றும் பாஜக அல்ல, திமுக அவர்களை எதிர்த்து தமிழக மக்கள் மற்றும் பாஜக என்பதுதான் உண்மை.